எல்லோருக்கும் வணக்கம். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஏன் இவன் வந்து பொலிட்டீஷியன் மாதிரி வணக்கம் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா இது வந்து பொலிட்டீஷியன் மாதிரி இல்ல. இது வந்து இந்த மாதிரி வணக்கம் சொல்றது வந்து இந்தியாவோட கலாச்சாரம் தான். ஆனா ஆஃப் லேட் என்ன ஆயிடுச்சுன்னா நிறையவே வந்து பொலிட்டிக்ஸ் எல்லா இடத்துலயும் வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் சப்போர்ட்ல பேசினா வந்து கவர்மெண்ட் சப்போர்ட்டரா நீ பிஜேபி சப்போர்ட்டரான்னு கேட்பாங்க. கவர்மெண்ட்க்கு அகேன்ஸ்டா பேசினா நீ வந்து காங்கிரஸ் சப்போர்ட்டரான்னு கேட்பாங்க. ஸோ நான் பேசிக்லி வந்து ஃபைனான்சியல் அட்வைசர். அண்ட் என்ன ப்ராப்ளம்னா ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ்ல வந்து எவ்ரி திங் அண்டர் த சன், தட் இஸ் என்னென்ன வந்து உலகத்துல இந்தியாவில் மட்டும் இல்லை என்ன ஆயிட்டு இருக்கோ அது வந்து நம்ம மார்க்கெட்டை டெஃபினட்டா எஃபெக்ட் பண்ணோம். அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட்ல கூட என்ன ஆயிட்டு இருக்கோ ஸோ மார்க்கெட் வந்து அதை ஒரு க்ளோஸ் ரியாக்ஷன் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்ல இருக்கிறதுனால பாலிடிக்ஸை வந்து நம்ம விட முடியாது. ஸோ கொஞ்சம் டிஸ்கஷன் ஆயிட்டு தான் தீரும். ஆனால் ஒன்று ரிக்வஸ்ட் என்னன்னா, என்ன வந்து நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறேனோ நான் வந்து ஃபுல்லா ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் தான் பேச போறேன். ஸோ ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் பொறுத்து தான் நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணுவோம், நாட் மாரலி ஆர் சப்போர்ட் மாதிரி. ஸோ யாராவது வந்து டிஸ்அக்ரிமெண்ட் பண்ணா பேசிக்லி நீங்களும் வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகரோட தான் டிஸ்அக்ரிமெண்ட் பண்ணணும். ஏன்னா ஆஃப்லைட் நான் ஃபேஸ்புக்ல கூட பார்த்துருக்கேன், நிறைய பேர் வந்து ஷூட் அண்ட் ஸ்கூட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ சுட்டுட்டு ஓடுற மாதிரி எந்த எந்த ஆதாரம் இல்லாம, எந்த லாஜிக் இல்லாம, எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லாம, எந்த ப்ரூஃப் இல்லாம நிறையவே வந்து மக்கள் பேசிட்டு இருக்காங்க. ப்ரூஃப் கேட்டுட்டா நான் வந்து உன்னோட வயசுல வந்து பெரியவன், என்கிட்ட எதுக்கு இந்த மாதிரி கேட்குற, இல்ல நான் வந்து நீ வந்து சொல்றது நீ வந்து பிஜேபி சப்போர்ட்டரா, இல்ல நீ வந்து காங்கிரஸ்க்கு அகேன்ஸ்டா, நீ ஏன் ராகுல் காந்திக்கு அகேன்ஸ்ட் பேசின, இந்த மாதிரி எல்லாம் வந்து யூஸ்லெஸ் ஆர்குமெண்ட். நான் சொன்ன மாதிரி ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். ஸோ ஃபேக்ட் அண்ட் ஃபிகர், நான் சொல்ற ஃபிகர் எல்லாம் வந்து தப்பா இருந்தா ஒத்துக்க போறேன், அதுல வந்து பெரிய விஷயமே இல்லை. கரெக்டா இருந்தா நீங்க வந்து ஒத்துக்கணும், நீங்க வந்து பொய் சொல்லிட்டு இருக்கீங்களா, மிஸ்கைட் பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி. நீங்க மீன்ஸ் ஐ மீன் மெயின்லி தோஸ் அப்போசிங் வேரியஸ் திங்ஸ் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட்ல என்ன இந்தியால என்ன ஆயிட்டு இருக்கோம். ஸோ கம்மிங் டு தி டாபிக்ஸ், லாஸ்ட் வீக் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து மேஜர் 3 ஈவெண்ட்ஸ் பத்தி நான் பேச விரும்ப. ஒன்னு வந்து இந்த டொனால்டு ட்ரம்ப் வந்து ஜெயிக்கிறது யூஎஸ் எலெக்ஷன்ல. ரெண்டாவது வந்து கொஞ்சம் டச் பண்ணுவோம் விஜய் மாலியா பத்தி. மூணாவது வந்து பெரிய விஷயம் கரன்சி டிமானிட்டைசேஷன், 500 ரூபாய் 1000 ரூபாய் வந்து கவர்மெண்ட் ஸ்கிராப் பண்ண விஷயம் வந்து. மார்க்கெட் வந்து நிறைய ஒலட்டைலா இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் போன வாரம் நான் வீடியோ எதுக்கு போடலன்னா, பேசிக்லி ஒரு பெரிய ஆர்டிக்கல் போட்டேன் நம்ம வெப்சைட்ல, விருத்தி வெப்சைட். ஸோ நீங்க வந்து அந்த ஆர்டிக்கல் படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால இதர் ஆர்டிக்கல் ஆர் வீடியோ ஏதாவது ஒன்று வந்து போடுறது வந்து ஒரு எய்ம். ஸோ அது வந்து பண்ணேன். எனிவே நான் ஃப்ரம் டே ஒன் நான் வந்து ரொம்ப கிளியரா இருந்தேன். தட் இஸ் யூஎஸ்ல வந்து டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிக்கணும், அவர் தான் ஜெயிப்பாரு, அண்ட் அவர் தான் ஜெயிச்சா நம்ம நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி. நீங்க வந்து சிமிலர் பேட்டர்ன் வந்து பார்த்திருப்பீங்க. ப்ரீ 2014 எலெக்ஷன்ல வந்து எப்படி நம்ம சோ கால்ட் லிபரல்ஸ், சோ கால்ட் செக்யூலர்ஸ், சோ கால்ட் இன்டெலெக்சுவல்ஸ் வந்து பிரைம் மினிஸ்டர், இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு அகேன்ஸ்ட் இருந்தாங்களோ, அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்க்கு வந்து அகேன்ஸ்டா இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அவர் ஜெயிச்ச அப்புறம் கூட சில பேர் வந்து ப்ரொட்டஸ்ட் ரேலி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தட் மீன்ஸ் தே ஆர் நாட் அக்செப்டிங் டெமோக்ரஸி. ஸோ அது வந்து ஒரு தப்பான விஷயம். ஸோ அதே மாதிரி இந்தியாவில் கூட சில பேர் வந்து பவர் கையில போனதுனால அது வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னு சொல்லி இன்னும் வந்து கரண்ட் கவர்மெண்ட்க்கு வந்து அகேன்ஸ்டா இருக்காங்க. ஸோ மேஜர்லி ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நம்ம ஃபால் ஒரு பெருசா வந்து பார்த்துருக்கோம். அதோட எஃபெக்ட் வந்து ஆக்சுவலா வந்து டிமானிட்டைசேஷன்னால இல்லைன்னு சொல்லுவேன். மேபி ஒரு 25 to 30% ஃபால் வந்து டிமானிட்டைசேஷன் டோட்டல் ஃபாலோட சொல்றேன், நாட் சென்செக்ஸ்ல 25-30% சொல்லனா. ஸோ மேபி 25 or 30% ஆஃப் டோட்டல் ஃபால் வந்து டிமானிட்டைசேஷன்னால இருக்கலாம். ஆனா மேஜர் ஃபால் வந்து யூஎஸ்ல வந்து டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சதுனால. ஸோ அவர் ஜெயிச்ச அன்னைக்கு வந்து ரிகவரி ஆயிடுச்சு மார்க்கெட். இருந்தாலும் ஸ்லோவா திருப்பி எஃப்ஐஐஸ் வந்து டம்ப் பண்ணிருக்காங்க. அண்ட் பேசிக்லி வந்து எஃப்ஐஐஸ் இன்ஃபேக்ட் போன சில மாசத்துல வந்து 7000 கோடி இல்ல இருந்து 8000 கோடி வந்து சேல்ஸ் ஆல்ரெடி மார்க்கெட்ல வந்து பண்ணியாச்சு. அதனால மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு.
இது வந்து நார்மல் ருட்டீன். See, எவ்ரி இயர் நவம்பர் டிசம்பர், தட் இஸ் எஃப்ஐஎஸோட ஃபைனான்சியல் இயர்னு சொல்லுவாங்க இல்ல, அது வந்து கேலண்டர் இயர் தான் ஃபைனான்சியல் இயர். ஸோ ஜனவரி டு டிசம்பர் தான் அவங்க வந்து பேசிக்லி இது பண்ணுவாங்க. ஸோ நவம்பர் டிசம்பர் இப்போ வந்து வந்ததுனால மார்க்கெட் பீக்ல இருந்தது, அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு சொல்லி, ஏன்னா ப்ராஃபிட் வந்து புக்ஸ்ல காமிக்கணும், ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிருக்காங்க. அதனால மார்க்கெட் வந்து கீழே வந்துருக்கு. ஸோ பெருசா வந்து இதுல வந்து நம்ம பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நான் சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் அந்த ஆர்டிக்கல்ல நீங்க வந்து கண்டிப்பா விருத்தி விஆர்ஐடிஹெச்ஐ விருத்தி கூகுள்ல சர்ச் பண்ணி, இல்லைன்னா என் பேர் விவேக் கார்வா சர்ச் பண்ணி என் வெப்சைட்ல போயிட்டு அந்த ஆர்டிக்கல்ல படிங்க. கிளியரா சொல்லிட்டு இருந்த 26,300 வந்து மேக்ஸிமம் டவுன் சைடா இருக்கலாம், ஆன் பிளஸ் ஆர் மைனஸ் 200-300 பாயிண்ட்ஸ். ஸோ அங்கேதான் நம்ம வந்து இப்போ சுத்திட்டு இருக்கோம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து பெரிய நெகட்டிவ் வந்து ஃபர்தரா வரப்போறது இல்லை, அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் சம்திங். எக்கனாமிக் ஃப்ரண்ட்ல வந்து ஏதாவது ஒரு ரியல் நெகட்டிவ் வந்தா அது பிரேக் பண்ணலாம், இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து அது வந்து பிரேக் பண்ற மாதிரி தெரியல. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் ஹாஸ் ஒன், தட் இஸ் அ குட் நியூஸ் சொல்லுவேன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும். மெயின்லி பிகாஸ் ஹி இஸ் வெரி வோக்கல், கிளியரா இருக்காரு அகேன்ஸ்ட் சைனாவோட இன்வேஷன் இன் த சென்ஸ் எக்கனாமிக் இன்வேஷன், அண்ட் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். ஸோ சைனா அண்ட் பாகிஸ்தானுக்கு எதிரியா இருந்தா ஆட்டோமேட்டிக்லி தட் இஸ் அட்வான்டேஜ் இந்தியா. ஒன்னே ஒன்னு கிளியரா மைண்ட்ல வைங்க, எப்பயுமே வந்து எலெக்ஷன் கேண்டிடேட் வந்து தனி பர்சனாலிட்டியா இருக்கும், அண்ட் சீட்ல உட்கார்ந்த அப்புறம் தனி பர்சனாலிட்டியா மாறிடும். இது வந்து யூஎஸ்ல மட்டும் இல்ல, இந்தியாலும் அது ஒரே ரூல் தான், வேர்ல்டு ஓவர் எல்லா இடத்துலயும் அதே ரூல் தான். ஸோ நீங்க வந்து சீட்ல வந்த அப்புறம் இமீடியட்டா இஷ்டப்படி நீங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது, ஓரளவுக்கு மெஷர்ட் ஸ்டெப்ஸ் தான் எடுக்கணும். பட் ஸ்டில் டொனால்ட் மைட் பி பெட்டர் தென் எனிபடி எல்ஸ் அண்ட் ஹி ஹஸ் ஒன். ஸோ அது வந்து அவருக்கு வந்து வாழ்த்துகள் அண்ட் குட் திங். கமிங் டு டிமானிட்டைசேஷன் அண்ட் விஜய் மாலியா. இந்த டிமானிட்டைசேஷன் ஆக்சுவலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி வந்து 2014 எலெக்ஷன்ல வந்து எக்ஸ்டென்சிவ் கேம்பெயினிங் பண்ணது வந்து ஆன் பிளாக் மணி. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க மோடி வந்து 15 lakh rupees 15 லட்சம் ரூபாய் வந்து ஒரு அக்கௌண்ட்ல வந்து நான் போடுவேன் ஜெயிச்சான்னு சொல்லி. அது வந்து பொய், டோட்டலாவே போய். இது வந்து பப்ளிக்கை வந்து மிஸ்கைட் பண்றதுக்கு சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து பேசிட்டே இருக்காங்க. ஸோ அதனால இந்த பப்ளிக் என்ன நினைக்கிறதுனா மோடி வந்து 15 lakhs நம்மளுக்கு வந்து கொடுப்பாருன்னு சொல்லி. அது வந்து போய் எங்க கொடுத்தாரு அவர் வந்து கிளியரா சொல்லிருக்கணும், நான் ஜெயிச்சா 15 lakh rupees ஒரு அக்கௌண்ட்ல வந்து நான் டெபாசிட் பண்ணுவேன்னு எனக்கு வந்து அந்த வீடியோ காமிக்கும், நான் ஒத்துக்கிறேன். இப்படி சொல்லிருக்கலாம். பிளாக் மணி எவ்வளவு வெளிநாட்டுல இருக்கு, மேபி பர் அக்கௌண்ட் 15 lakhs அளவுக்கு ஒரு அவ்வளவு அமௌண்ட் வந்து வெளியே இருக்குன்னு சொல்லிருக்கலாம். ஆனா 15 lakhs நான் வந்து அக்கௌண்ட்ல போடுவேன்னு சொல்லி சொன்னதே இல்லை. இது வந்து இப்படி சொன்னாருன்னு சொல்றாங்க வந்து கிளியரா போய் தான். இது வந்து சொன்ன மாதிரி டேட்டா அண்ட் ஃபேக்ட் அண்ட் ஃபிகர் தான். நீங்க வந்து அந்த மாதிரி ஸ்பீச் வந்து எனக்கு எடுத்து காமிங்க, நான் வந்து ஒத்துக்கிறேன். ஸோ இட் இஸ் நீங்க காமிக்கிற வந்து வரைக்கும் நீங்க மீன்ஸ் அகைன் பர்டிகுலர் நீங்க இல்ல, இட் இஸ் பீப்புள் ஹூ ஆர் டெல்லிங் திஸ். சரியா? ஸோ தட் இஸ் அ கிளியர் லை. ஸோ எலெக்ஷன் போதே வந்து ஃபுல்லா பிளாக் மணி பத்தி தான் பேசி அவர் வந்து ஆக்சுவலா ஜெயிச்சிருக்காரு. அண்ட் பிளாக் மணி வாஸ் அ பிக் மெஸ். ஆல்மோஸ்ட் ஒரு எஸ்டிமேஷன் என்ன இருந்ததுன்னா இந்தியன் எக்கானமில வந்து 50% formal economy, that is the white economy, and 50% parallel economy, that is black economy வந்து ஓடிட்டு இருந்தது. அதனால கவர்மெண்ட்க்கு நஷ்டம், and black economy is not good for any country, அது வந்து known fact. So கவர்மெண்ட் வந்தாங்க, that is கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ண அப்புறம் ஃபர்ஸ்ட் மெஷர் they took was SIT. சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் படி வந்து அது வந்து SIT பிளாக் மணி பத்தி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் இந்த SIT ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் நிறைய வருஷமா வந்து சொல்லிட்டு இருந்தது, ஆனா ப்ரீவியஸ் கவர்மெண்ட் வந்து பண்ணல. அது வந்து ஃபேக்ட். திருப்பி இந்த கவர்மெண்ட் வந்த உடனே பண்ணிருக்கு. பிளஸ் ஜன்தன் யோஜனா அக்கவுண்ட்ஸ், நிறைய ஸ்கீம், சைப்ரஸ், மொரேஷியஸ், இந்த ட்ரீட்டிஸ் வந்து ரீவேம்ப் பண்றது, ஐடியாஸ் கொண்டு வந்தாங்க. 2 வாட்டி ஐ திங்க் போஸ்ட்போன் பண்ணாங்க அவங்க ஐடியாஸ் டேட்டா வந்து, லாஸ்ட் டேட்டை. ஸோ பண்ணிட்டு வந்து ஐடியாஸ் 30th செப்டம்பர் வந்து லாஸ்ட் டேட் இருந்தது. 30th செப்டம்பருக்கு முன்னாடி வந்து மோடி 2-3 இன்டர்வியூல கிளியரா சொன்னாரு, ஆனஸ்ட் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்து இது வந்து லாஸ்ட் சான்ஸ். ஆக்சுவலா எப்பயுமே வந்து 3 டைப் ஆஃப் சிட்டிசன்ஸ் நீங்க வந்து சொல்லலாம் நாட்டுல இருப்பாங்க. ஒரு கேட்டகரி வந்து டோட்டலா பிளாக் மணி வைக்கிறது இல்லை, ஏன் மாதிரி. ஸோ கிளியர் கட் ஒன்லி ஒயிட் இன்கம், நோ பிளாக் மணி அட் ஆல், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. ரெண்டாவது வந்து ஃபோர்சிபிளி பிளாக் மணி வச்சே ஆகணும்னு சொல்லி அந்த மாதிரி கேட்டகரி. ஏன்னா
இப்போ சில பேர் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா பிளாக் மணி கேட்பாங்க. ஸோ அதனால நீங்க படுறீங்களோ படலையோ நீங்க வந்து பிளாக் மணி கையில வச்சு ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. ஸோ பேசிக்லி அவங்க வந்து ஆனஸ்ட் பீப்புள். ஆனா பிளாக் மணி வந்து ஃபோர்சிபிளி அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. மூணாவது கேட்டகரி வந்து டாக்ஸே கட்ட மாட்டேன், நான் வந்து பிந்தாஸ் என்ன வந்து கருப்பு பணம் வைக்க போறேனோ அதுதான் வைக்க போறேன். ஸோ அந்த கேட்டகரி. ஸோ ரெண்டாவது கேட்டகரிக்காக வந்து பேசிக்லி ஐடியாஸ் கொண்டு வந்தாங்க. 2 வாட்டி போஸ்ட்போன் பண்ணாரு. அண்ட் அந்த இன்டர்வியூல என்ன சொன்னாருன்னா, ஆனஸ்ட் டாக்ஸ் பேயர்ஸ் வந்து நீங்க 30 செப்டம்பர் வரைக்கும் கட்டலாம். அண்ட் கிளியர் கட்டா நீங்க வந்து நாங்க என்கொயரி பண்ண மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம், அண்ட் யூ வில் பி சேஃப்னு சொல்லி. ஸோ இன்டர்வியூல ஹீ செட் ஒன் மோர் திங், 30 செப்டம்பருக்கு அப்புறமா வந்து நான் ஏதாவது ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுத்தா டோன்ட் பிளேம் மீ. மூணாவது வந்து என்ன சொன்னாருன்னா, 30 செப்டம்பருக்கு அப்புறமா வந்து நான் வந்து பிளாக் மணி ஹோல்டர்ஸை வந்து தூங்க விட மாட்டேன். சரி, ஸோ இது வந்து சொன்னது மோடி கிளியரா சொன்னாரு. அண்ட் யாரும் வந்து சீரியஸா எடுக்கல. ஸோ என்னன்னா, முதல்ல பிரதமர் வந்து நிறைய நிறைய பிரதமர் வந்து போயிருக்காங்க. இவரும் வந்து லேம் டக் பிரதமரா இருப்பாருன்னு மக்கள் வந்து நினைச்சிட்டு சீரியஸா எடுக்கல. அண்ட் ஆன் 8th நவம்பர் என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். So in the move of banning 1000 rupees and 500 rupees currency notes வந்து ஒரு revolutionary step நான் சொல்லுவேன். and it is a bold step. Nobody had the guts. இவ்வளவு வரைக்கும் வந்து யாருக்கும் வந்து அந்த guts இருந்தது இல்ல. இவர் வந்து first time சொன்னது வந்து செஞ்சிருக்காரு. இப்போ அதோட டைமிங் ஸ்கீம் இது வந்து 2 years அவர் மைண்ட்ல ஓடிட்டு இருக்குன்னு வந்து கிளியரா தெரியுது. ஏன்னா ஜன்தன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது நிறைய பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, எதுக்கு அது வேஸ்ட்னு சொல்லி. இன்னைக்கு தேதியில வந்து அது வந்து பண்ணிருக்கலன்னு வைங்களேன், இன்னைக்கு வந்து பேன் பண்ணிட்டு தான் எங்ககிட்ட வந்து அக்கௌண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இல்லையே, நாங்க எங்க டெபாசிட் பண்றது நிறைய பேர் வந்து சொல்லிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் லைக் 23-24 crore accounts have been opened. ஓகே, ஸோ அது கொண்டு வந்தாங்க ஐடியாஸ் எல்லாம் ஸ்கீம் ஆஃப் போன 2 வருஷமா வந்து அவர் மைண்ட்ல வந்து இது ஓடிட்டு இருக்கு. அண்ட் இதை வந்து ஸ்டெப் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபர்தர் இப்போ ரீசெண்டா ஜப்பான் மீட்டிங்ல வந்து பப்ளிக் மீட்டிங்ல வந்து அவர் இதுவும் சொல்லிருக்கு, இன்னும் 2-3 ப்ராஜெக்ட் பிளாக் மணி பத்தி என் மைண்ட்ல வந்து ஓடிட்டு இருக்குன்னு சொல்லி. ஸோ இது பண்ண உடனே நிறைய பொலிட்டிக்ஸ் வந்து இந்தியால வந்து ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த பொலிட்டிக்ஸ் பத்தியும் பேசுவேன். பிளஸ் இதோட பெனிஃபிட்ஸா இந்தியாவுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா அதுவும் வந்து நான் பேச விரும்புறேன் இங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த பிளாக் மணி பேன் பண்ணதுனால. இன்ஃபேக்ட் இவ்வளோ பிளாக் மணினால இந்தியா வந்து பிசிக்கல் டெபிசிட் காமிச்சிட்டே இருந்தது. அண்ட் டாக்ஸ் கொடுக்காம நிறைய பேர் வந்து திஸ் வாஸ் கோயிங் ஆன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இன்னைக்கு வந்து பேங்க்ஸ்ல வந்து லிக்விடிட்டி கிரைசிஸ். ஸோ நான் இப்போ பேசும்போது ஆல்மோஸ்ட் லைக் 5 லட்சம் கோடி வந்து பேங்க்ல டெபாசிட் ஆயாச்சு. அதுல வந்து ஆல்மோஸ்ட் லைக் 1,25,000 crores வந்து விட்ராலும் ஆயிருக்கு. ஸோ பேசிக்லி நெட் ஃபிகர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி வந்து பேங்க்ல டெபாசிட் ஆயிருக்கு. ஸோ பேங்க்ஸ் ஹவ் காட் சடன்லி அந்த லிக்விடிட்டி. இன்ஃபேக்ட் நான் வந்து பேங்கிங் செக்டர்ல வந்து ரொம்ப புல்லிஷா இருந்திருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்க வந்து வீடியோஸ் பார்க்கலாம், ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். பேங்கிங் செக்டர் நான் வந்து ரொம்ப புல்லிஷா இருந்திருக்கேன். அண்ட் இன்ஃபேக்ட் போன வாரம் வந்து மார்க்கெட் கீழே போகும்போது பேங்கிங் செக்டர் வந்து நல்லா பண்ணிருக்கு. ஸோ இதோட வேற என்ன எஃபெக்ட்ஸ்? சரி, 500,000 நோட் வச்சிருக்க வந்து திடீர்னு 8 மணிக்கு அவர் அனௌன்ஸ் பண்ணாரு. 8 மணிக்கு என்ன எதுக்கு அனௌன்ஸ் பண்ணாருன்னா, 8:30 வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணுவாரு. மக்கள் யோசிக்கிறதுக்குள்ள வந்து 9 மணி 9:30 மணி ஆயிடும். முக்காவாசி எல்லா கடையும் வந்து க்ளோஸ் ஆயிடும். அண்ட் 12 மணில இருந்து அது வந்து இல்லீகல். ஸோ நீங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லி, ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஷாப்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும் சொல்லி, கன்வெர்ட் பண்றது வந்து கஷ்டமா இருக்கும்னு சொல்லி அவர் வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. இருந்தாலும் நிறைய பேர் ஜஸ்ட் 2 or 3 ஹவர்ஸ்ல வந்து ஜுவல்லரி மெயினா வந்து டெல்லி, பாம்பே, சென்னை எல்லா இடத்துலயும் வந்து இடி ரெய்டு வந்து ஆயிருக்கு ஜுவல்லரி கடையில எல்லாம். ஏன்? பிகாஸ் அவங்க வந்து டபுள் ரேட் இல்ல இந்த 1.5 times ரேட்ல வந்து கோல்ட் ஜுவல்லரி வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு அவங்க வித்திருக்காங்க. அதோட இடி இன்வெஸ்டிகேஷன் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. அண்ட் சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா, நீங்க உங்க டெய்லி சேல்ஸ் வந்து நீங்க 1 லட்சம் காமிக்கிறீங்க, எக்ஸாம்பிள் 1 லட்சம் காமிக்கிறீங்கன்னா 8ஆம் தேதி மட்டும் 5 லட்சம் ஆயிருக்கு. எப்படி அதை 5 மடங்கு ஏறலாம்? பிளஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பைத்தியம் சொல்ல முடியாது. நீங்க வந்து பேக் டேட்ல கூட என்ட்ரி போட்டா சிஸ்டம்ல குக்கீஸ் இருக்கும், சிஸ்டம்ல வந்து நிறைய விஷயம் இருக்கு. நீங்க வந்து பில்லு 6ஆம் தேதி 12 மணிக்கு போடலாம். ஆனா எப்போ பில்லு போட்டிருக்குன்னு சொல்லி சிஸ்டம்ல கரெக்டா காமிக்கும். மேபி 8ஆம் தேதி 11 மணிக்கு பில்லு போட்டிருக்குன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல கண்டிப்பா மாட்டுவாங்க. ஸோ இட் இஸ் நாட் ஜோக். அண்ட் இட் இஸ் ஃபுல்லிஷ் திங் வேற. ஏன் நீங்க வந்து அன்டிக்ளேர்ட் பணத்தை வச்சு திருப்பி
அன்டிக்ளேர்ட் கோல்டு வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ அது வந்து விற்கும் போது உங்களுக்கு வந்து கஷ்டம் தான் ஆக போகுது திருப்பி. ரெண்டாவது, ஐ மீன் ரெண்டாவதா மூணாவதுன்னு தெரியல எனக்கு. ஆனா பேசிக்லி இன்னைக்கு தேதியில என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் கோடி மினிமம் வந்து பேங்கிங் சிஸ்டம்ல திருப்பி வராது. இன்ஃபேக்ட் நீங்க ஒரு நோட் பாத்தீங்கன்னா, உங்க கையில வந்து ஒரு நோட், கரன்சி நோட் எடுத்து பாத்தீங்கன்னா, அதுல வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னரோட சிக்னேச்சர் இருக்கும். ஐ ப்ராமிஸ் டு பே சம் ஆஃப் ருபீஸ் 500 ஆர் 1000 எதுன்னு சொல்லி. சோ எத்தனை நோட் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்களோ அது வந்து ஆர்பிஐ புக்ஸ்ல வந்து, ஆர்பிஐனா கவர்மெண்ட் இன்டைரக்டா, சோ ஆர்பிஐ புக்ஸ்ல வந்து அது வந்து லைபிலிட்டியா காமிச்சிட்டு இருப்பாங்க. ஓகே, சோ என்ன அமௌண்ட் வருதோ அது வந்து லைபிலிட்டி கண்டினியூ ஆகும். ஆனா சில அமௌண்ட் வந்து திருப்பி வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கங்கா நதியில வந்து நோட்டை வந்து ஸ்பாட் பண்ணாங்க, எவனும் வந்து தூக்கி போயிருக்கான். உத்தரப்பிரதேஷ்ல வந்து எரிச்சு போட்ட நோட் வந்து ரிகவர் பண்ணிருக்காங்க. நேத்து ராஜஸ்தான்ல வந்து ஏதோ 25 லட்சம் ரூபாய் வந்து ஒரு கோனில வந்து வச்சுட்டு பஸ்ல விட்டுட்டு போயிருக்காங்க. சோ இந்த மாதிரி டிக்ளேர் யார் யார் வந்து பண்ண முடியாதோ அவங்க வந்து அந்த ஓல்டு நோட்ஸை வந்து டிஸ்போஸ் பண்றாங்க. அது வந்து ஆக்சுவலா நல்லது. சோ டிஸ்போஸ் பண்ணதுனால இந்த மாதிரி என்ன எஸ்டிமேஷன்னா 5 லட்சம் கோடி வந்து பேங்கிங் சிஸ்டம்குள்ள திருப்பி வராது. இப்போ 5 லட்சம் கோடி வரலன்னா அந்த ஆர்பிஐ சைன் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல, நாங்க வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவோம், இந்த வேல்யூ கொடுப்போம் சொல்லி. ஸோ அந்த வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்லி ஆர்பிஐயோட பேலன்ஸ் ஷீட்ல, தட் இஸ் லைபிலிட்டி சைட்ல இருந்து அது வந்து கடன் வந்து குறையும். கடன் குறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த 5 லட்சம் கொடுக்க வேண்டியது கம்மியாயிடும். 5 லட்சம் கோடி வரைக்கும் பிஸ்கல் டெபிசிட் கம்மி ஆகும். ஓகே, அது வந்து மினிமம் 5 லட்சம் கோடின்னு சொல்றேன்னா அது வந்து ஜாஸ்தியா கூட இருக்கலாம். சோ பிஸ்கல் டெபிசிட் 5 லட்சம் கோடி கம்மி ஆகுதுன்னா, இன்ஃபேக்ட் எஸ்பிஐ சேர்மேன் அருந்ததி பட்டாச்சாரி ஆல்ரெடி வந்து சொல்லிருக்காங்க வட்டி ரேட் எல்லாம் வந்து கம்மி ஆகும். முந்தா நேத்தோ 2 நாள் முன்னாடி வந்து நான் பார்த்தேன், எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒரு நியூஸ் ஆல்ரெடி வந்திருக்கு. பிளாக் மார்க்கெட்ல வந்து லோன் வட்டி ரேட் வந்து 30% பதிலா வந்து 5% 6% போயிட்டு இருக்கு. சோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி ஆகும் பிஸ்கல் டெபிசிட் குறைஞ்சா. இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும். உங்க S&P வந்து நாளைக்கு மீன்ஸ் ஃபியூச்சர்ல வந்து இந்தியாவோட ரேட்டிங்கை வந்து ஏத்தலாம். ரேட்டிங் ஏத்துனா அந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட்னால ஆட்டோமேட்டிக்லி எஃப்ஐஎஸ் வந்து இன்னும் இன்வெஸ்ட் பண்ணோம். ப்ராப்பர்ட்டி ரேட்ஸ் வந்து கம்மியாக போகுது, டெஃபினட்டா ஆல்ரெடி கம்மியாயிடுச்சு. ஏன்னா முக்கால்வாசி அங்க வந்து பிளாக்ல வந்து நிறைய பேர் வாங்குவோம். ஸோ ப்ராப்பர்ட்டி ரேட் கம்மியாகிறதுனால அது கம்மியாகும். கோல்டோட டிமாண்ட் கம்மியாக போகுது. அது ஏன்னா அதுவும் ஒரு பிக் காரணம் பிஸ்கல் டெபிசிட்டுக்காக. இன்ஃபிளேஷன், பணவீக்கம் வந்து கம்மியாக போறது. ஸோ அது வந்து இது எல்லாமே நீங்க பாருங்களேன், எல்லாமே வந்து புது மக்கள், ஆர்டினரி சிட்டிசன்ஸ், ஆனஸ்ட் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல். கவர்மெண்டோட டாக்ஸ் அசஸி சொல்லுவாங்க, இப்ப 3 கோடி பேர் தான் டாக்ஸ் கட்டுறாங்க, அது வந்து 5 கோடி ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து டெஃபினட்டா எக்கனாமிக் வந்து பாசிட்டிவ். எக்கனாமிக் பாசிட்டிவா இருந்தா இந்த பெனிஃபிட்ஸ் வந்து இன்டைரக்டா கவர்மெண்ட் வந்து பப்ளிக்கு தான் திருப்பி கொடுக்க போகுது. ஸோ நார்மல் பப்ளிக், காமன் மேன் சொல்லுவாங்கல்ல, ஆம் ஆத்மி சொல்றது இன்னைக்கு வந்து தப்பு. காமன் மேன் சொல்றது வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து இது லாங் டேர்ம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ், ஷார்ட் டேர்ம் பெயின் வந்து இருந்துதான் செய்யும். இது வந்து ஒரு சிஸ்டம்ல, பிளாக் மணி சிஸ்டம்ல வந்து ஒரு கரப்ஷன், பிளாக் மணி வந்து ஒரு கேன்சர் மாதிரி. நீங்க வந்து ஒரு கேன்சர் ஆபரேஷன் பண்ணா அது ஒரு 10 நாள் வலி இருந்ததான் செய்யும். அது வந்து நீங்க வலி இல்லாம நீங்க வந்து இது கிளியர் பண்ணலாம் சொல்லவே முடியாது. ஓகே, சோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவ். அப்புறம் ரெண்டாவது சிச்சுவேஷன் பாருங்களேன். ஒரு எஸ்டிமேஷன் என்ன சொல்லுதுன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் டெரரிசம் பிளஸ் நக்சல் இந்தியால வந்து நிறைய இடத்துல இருக்காங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 3000 கோடியில இருந்து 35,000 கோடி, 30 or 35,000 crores வந்து அவங்க பிளாக் மணி கரன்சியா வச்சிருக்காங்க. சில இடத்துல வந்து நக்சல் வந்து பூமியை தோண்டி அங்க வந்து புதைச்சி கூட வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஒரே ஷாட்ல ஜீரோ ஆயிருக்கு. ஓகே, சோ இப்போ நக்சல்ல வந்து அந்த பணம் இல்லாதனால ஆட்டோமேட்டிக்கா சரண்டர் பண்ணுவாங்க, இல்லைன்னா நார்மல் ஸ்ட்ரீம்ல வந்து வருவாங்க. காஷ்மீர்ல ரீசென்ட்லி போன 10 நாள்ல வந்து எந்த கல்லு எரியிற இது வந்து இன்சிடென்ட்ஸே இல்லை. ஏன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம காமன் என்ன சொல்லுவோம், ஒரு குவார்டர், ஒரு பிரியாணி, ஒரு 500 ரூபாய் கொடுத்தாதான் மக்கள் சில பேர் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்றோம்ல, அதே மாதிரி காஷ்மீர்ல வந்து 500 ரூபாய் கொடுத்தா அவன் வந்து ஆர்மி மேல போய் கல்ல தூக்கி போட்டு வந்துட்டு இருப்பாங்க பசங்க. சோ இப்போ வந்து அந்த 500 ரூபாய் கொடுக்கறதுக்கு அந்த 500 ரூபாய் இல்ல, ஜீரோ ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்க வந்து திடீர்னு ஒரு பீஸ்ஃபுல் கிளைமேட்டா இருக்கு. இன்ஃபேக்ட் போர்டு எக்ஸாம் நடந்திருக்கு, அது வந்து ஒரு பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு பேப்பர் எடுத்து பாருங்களேன், எல்லா இடத்துலயும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சடன்லி காஷ்மீர் வேலி ஹஸ் பிகம் நார்மல். சோ இதெல்லாம்
நீங்க கூட்டி பார்த்தா ஆட் அப் பண்ணீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ் ஃபார் த எக்கானமி. ஸோ டிசம்பர் குவார்டர் வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருக்கலாம், சான்சஸ் இருக்கு. ஆனா அடுத்த குவார்டர்ல இருந்து திங்ஸ் வில் ஸ்டார்ட் ரிகவரிங். ஸோ நார்மல் எக்கானமி, ஃபார்மல் எக்கானமி வந்து இன்க்ரீஸ் ஆகும், பிளாக் எக்கானமி வந்து டிக்ரீஸ் ஆக போகுது. பிளஸ் மேபி நெக்ஸ்ட் ஏப்ரல் ஆர் அட் த மோஸ்ட் செப்டம்பருக்குள்ள வந்து ஜிஎஸ்டி வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஜென்ரேஷன் ஆஃப் ஃபர்தர் பிளாக் மணி இட் செல் வில் பிகம் டிஃபிகல்ட். ஸோ அதனால என்ன ஆக போகுது, இந்த இந்த ஸ்டெப் வந்து ஒரு கேல்குலேஷனோட தான் எடுத்திருக்காங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ். அண்ட் நீங்க ஸோ ஹென்ஸ் நீங்க வந்து மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்டர் இருந்தீங்கன்னா மார்க்கெட் வில் சி வெரி குட் டைம்ஸ் அஹெட். மார்க்கெட் வில் க்ரோ, ஏன் எக்கனாமி வில் க்ரோ. என்ன எஸ்டிமேஷன்னா இன்னைக்கு வந்து பிசிக்கல் டெபிசிட் கிட்டத்தட்ட சே 4.1 இருக்கு, அது வந்து குறைஞ்சி 2.5 to 3% ஆகலாம்னு சொல்லி இது இருக்கு. இன்ஃபிளேஷன் குறைஞ்சு ஆட்டோமேட்டிக்லி மார்க்கெட் வில் கோ டவுன், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வட்டி எல்லாம் வந்து கீழே வர போகுது. ஸோ நீங்க வந்து எப்படி இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா சூஸ் அதர் ஆப்ஷன். தேர் ஆர் அதர் ஆப்ஷன்ஸ், நீங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதே ரிட்டர்ன்ஸ் நீங்க வந்து சம்பாதிக்கலாம். ஆனா எப்படில வச்சீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து நஷ்டம் ஆக போகுது. So overall, demonetization is going to be positive. பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. It is a short term pain for long term gain. Okay. Now coming to politics of it. See, day 1ல இருந்து சில பொலிட்டீஷியன்ஸ், இன்ஃபேக்ட் 29 சிஎம் இருக்காங்க நாட்டுல, அதுல வந்து 2 சிஎம் வந்து ரொம்ப சவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பேர் எடுக்க நான் விரும்பல, ஆனா எல்லாருக்கும் தெரியும் அவங்க யாருன்னு. ஒன்னே ஒன்னு வந்து மைண்ட்ல வைங்க, யாரு வந்து பிளாக் மகனி இந்த ஆக்ஷனுக்கு அகைன்ஸ்ட் பேசிட்டு இருக்காங்களோ 2 காரணம் மட்டும் தான் இருக்கலாம். ஈதர் தே ஷுட் பி பாகிஸ்தான் சப்போர்ட்டர் ஆர் ஆன்டி இந்தியா. ரெண்டாவது வந்து they should be holding lot of black money themselves. அவங்க கிட்ட நிறைய black money இருக்கும். ஸோ அது வந்து திடீர்னு ஸ்கிராப் ஆனதுனால அது ப்ராப்ளம் இருக்கலாம். Now அது வந்து நிறைய காரணம் இருக்கு. இப்போ சாரதா சிட் ஃபண்ட் ஸ்கேமே நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 கோடியில 40,000 கோடி, அதுல வந்து 10% கூட எவனும் சம்பாதிச்சிருக்காங்கன்னா 4,000 கோடி வந்து சம்பாதிச்சிருக்கலாம். ஸோ அது வந்து ஜீரோ ஆயிடுச்சு. இது இப்போ எவ்வளவு சம்பாதி அது வந்து என்கிட்ட நம்பர் அண்ட் ஃபேக்ட் இல்லை. ஸோ நான் வந்து பேச விரும்பல அது. ஸோ லெட் அஸ் அவாய்ட் தட் டாபிக். ஆனா ஒன் திங் இஸ் ஷுர், யார் வந்து அதிகமா சத்தம் போடுறாங்களோ அவங்க வந்து டெஃபினெட்லி தே ஆர் ஹோல்டிங் லாட் ஆஃப் பிளாக் மணி. மிஸ் இன்ஃபர்மேஷன் நிறைய வந்து ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் இது வந்து சில மீடியா ஹவுசஸ் பண்றாங்க, சில பொலிட்டிஷியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் திங் இஸ் விஜய் மாலியா. நான் விஜய் மாலியா லோன் ஹேஸ் பீன் ரிட்டன் ஆஃப்னு சொல்லி ஒரு எல்லா ஹெட்லைன்ஸ்லயும் வந்து தட் நியூஸ் வாஸ் கோயிங் ஆன். நிறைய பேர் வந்து அதை பார்த்து எதுக்கு விஜய் மாலியா வந்து சப்போர்ட் பண்ணது கவர்மெண்ட்னு வந்து சொன்னாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் மாலியாவுக்கு வந்து ஒரு பைசா 2014 அப்புறமா வந்து இந்த கவர்மெண்ட் கொடுக்கல. ஸோ இந்த கவர்மெண்ட்டை பிளேம் பண்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. ஓகே, இப்போ நிறைய வந்து கடன் நீங்க வாங்கிருப்பீங்க, நீங்க ஆஸ் அ இண்டிவிஜுவல் கூட நம்ம வந்து வாங்கியிருப்போம். நாளைக்கு வந்து ஃபாரின் கண்ட்ரி போயிடுறோம்னா அது வந்து கவர்மெண்ட் ஒரு ஆள் வந்து பிடிச்சி வைக்க முடியாது. இருந்தாலும் விஜய் மாலியா வாஸ் நாட் கிரியேட்டட் ஆஃப்டர் 2014. அதுக்கு முன்னாடி ரீஸ்ட்ரக்சர் பண்ணது லோன்ஸ் நிறைய வந்து 2014 முன்னாடி ஆயிருக்கு. இருந்தாலும் ரிட்டர்ன் ஆஃப் இஸ் எ நார்மல் ப்ரொசீஜர். போன கவர்மெண்ட்லயும் ரிட்டர்ன் ஆஃப் நிறைய வாட்டி ஆயிருக்கு. இது வந்து ஆஸ் பர் ஆர்பிஐ கைட்லைன்ஸ். அது வந்து லோனை வந்து மாஃப் பண்ணிட்டாங்க, நீ வந்து கொடுக்கவே தேவையில்லைன்னு சொல்லி எவனும் சொல்ல. இந்த மாதிரி சொல்றாங்க வந்து திருப்பி போய் சொல்லிட்டு இருக்கா, பிளேட்டன்ட் லை, இது போய் தவிர அவங்க வந்து எதுவுமே சொல்ல. ஸோ ரிட்டர்ன் ஆஃப் இஸ் அ அக்கௌண்டிங் கான்செப்ட், அவ்வளவுதான். என்னன்னா இந்த பணம் வந்து வராத மாதிரி இருக்கு, ஸோ அதை வந்து நம்ம என்பிஎல் ஆட் பண்ணி ரிட்டர்ன் ஆஃப் பண்ணிட்டோம். அது வந்து அப்படியே பெண்டிங்ல தான் இருக்கும். என்னைக்கு வந்து அந்த அமௌண்ட் திருப்பி வருதோ திருப்பி பேலன்ஸ் ஷீட்ல ப்ராஃபிட்ல வந்து ஆட் ஆயிடும், அவ்வளவுதான். இதுக்கு தவிர எதுவுமே இல்லை. ஸோ இட் இஸ் ஆஸ் பர் ஆர்பிஐ கவர்மெண்ட் கைட்லைன்ஸ். 2014 முன்னாடியும் இருக்கு, 2014 அப்புறமா கூட இருக்கு, ஃபியூச்சர்ல கூட ஆகும். ஸோ இட் இஸ் நாட் ரிட்டர்ன் ஆஃப், இட் இஸ் ஒன்லி ப்ரொவிஷனிங். ஸோ எந்த கேஸ் வந்து வாபஸ் எடுக்க போறது இல்லை கவர்மெண்ட். எந்த கேஸ் வந்து நீ விஜய் மாலியா நீ ஃப்ரீயா இருப்பா லண்டன்ல இருன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து சொல்ல போறது இல்லை. இன்ஃபேக்ட் ரெட் கார்னர் நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணியாச்சு அவரை எக்ஸ்ட்ராடிட் பண்றதுக்கு. அண்ட் பேசிக்லி நம்ம போலீஸ் போயிட்டு லண்டன்ல போய் பிடிச்சிட்டு இட்டுன்னு வர முடியாது. ஸோ அந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஆல்ரெடி கான், வில்ஃபுல் டிஃபால்டர் அனௌன்ஸ் பண்ணியாச்சு இதெல்லாம். அண்ட் முக்கியமா விஜய் மாலியா இடி என்போர்ஸ்மெண்ட் அவர் ஷேர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் வந்து ஒர்த் ஆல்மோஸ்ட் 9,000 கோடி இந்தியன் கவர்மெண்ட் ஆல்ரெடி அட்டாச் பண்ணியாச்சுன்னு என்ன அர்த்தம், அவர் வராரோ இல்லையோ கவர்மெண்ட் வந்து அந்த சொத்தை இன்னைக்கு வித்துட்டு 9,000 கோடி, கிட்டத்தட்ட 9,000 கோடி வந்து ரிகவரி பண்ணலாம். ஸோ இன்ஃபேக்ட் விஜய் மாலியா வந்து ஒரு கேஸே இல்லை. அவர் எவ்வளவு பணம் லோன் எடுத்திருக்காரோ அவர் அத்தனை அளவுக்கு வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் அவரோட அசெட்ஸ் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து அட்டாச் பண்ணிருக்கு. ஸோ அது வந்து ஆக்சுவலா இட் இஸ் ஷட் கேஸ் சொல்லலாம் நம்ம.
கேசஸ் போயிட்டு இருக்கோம். ஆஸ் அண்ட் when கவர்மெண்ட் வாண்ட்ஸ் தே வில் செல், ரிகவர் பேக் த மணி. ஸோ இது வந்து பெரிய கேஸே இல்லை. இது பத்தி பேசுறவங்க வந்து போய் சொல்றாங்க. ரெண்டாவது வந்து நிறைய ரிச் பீப்புள் வந்து இப்போ கூட பிளாக்க வந்து ஒயிட் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க மொரிஷியஸ் மூலியமா, சைப்ரஸ் மூலியமா. இது சொல்றது ஓகேங்க, ப்ரூஃப் கொடுங்க. யார் பண்ணிட்டு இருக்கான்? எந்த ப்ரூஃபும் இல்ல. ஜெனரல் சூட் அண்ட் ஸ்கூட்னு சொல்றோம்ல, அதே மாதிரி தான் இது வந்து ஆயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மொரிஷியஸோட சைப்ரஸோட ஆல்ரெடி ட்ரீட்டியை வந்து ரீசைன் ரீவேம்ப் எல்லாமே வந்து பண்ணியாச்சு. ஸோ அது வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. அதுவும் சொல்றது பொய். ப்ரூஃப் இல்லாம எவனும் ஏதாவது சொன்னா அது வந்து டோட்டலா வந்து பொய் தான். அப்புறம் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட்ஸே நிறைய பேருக்கு இல்ல, அவங்க வந்து எப்படி வந்து டெபாசிட் பண்ணலாம்? இதுவும் ஒரு பொய். ஏன் தெரியுமா? முந்தா நேத்தோ ஒரு ஆர்டிஐ அனுப்பி ஒரு பிஎம்ஓல இருந்து ஒரு ரிப்ளை வந்திருக்கு ஃபார் தட் ஆர்டிஐ. என்ன சொல்லிருக்காங்கன்னா, முதல்ல இத்தனை கோடி அக்கௌண்ட் இருந்தது அது மறந்துடுங்க, ஓகே, அது வந்து எக்ஸ்ட்ரா. அதுக்கு தவிர கிட்டத்தட்ட 23 கோடியில இருந்து 25 கோடி அக்கௌண்ட் வந்து ஜன்தன் யோஜனால மட்டும் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ 24 25 வைங்களா, நம்ம கால்குலேஷன் ஈஸியா இருக்கும். 25 crores அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு ஃபேமிலியில வந்து 4 பேர் எடுத்தா கூட 25 into 4 is 100 கோடி மக்கள் வந்து ஆல்ரெடி பேங்கிங் அக்கௌண்ட்ல வந்து கவர்டு. அதுக்கு தவிர முதல்ல இருக்கிற அக்கௌண்ட்ஸ். ஸோ 125 கோடி தான் நம்ம பாப்புலேஷன். ஸோ கால்குலேஷன் படி பார்த்தா ஆல்மோஸ்ட் லைக் 80 to 95% வந்து ஆல்ரெடி பேங்கிங் சிஸ்டம்ல வந்து இருக்காங்க. பேங்க் இல்லைன்னு சொல்லி நீங்க வந்து போய் சொல்றீங்க திருப்பி. மூணாவது, நிறைய பேர் வந்து செத்து போயிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம். அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுத்தா இது என்ன காமெடி பண்றாங்களா மக்கள்? சரி, இப்போ 8:30 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணி கூட நிறைய பேர் வந்து இவ்வளவு கோல்டு வாங்கிட்டாங்க. நீங்க நினைச்சிட்டு பாருங்க, ஒரு 24 மணி முன்னாடி கூட நான் வந்து நாளைக்கு பேன் பண்ண போறேன், உங்க அமௌண்ட் எல்லாம் நீங்க வீட்லயே வைங்க, பிளாக் மணி வந்து நாங்க வந்து பிடிக்க போறோம்னு சொன்னா எவனாவது விற்பானா? அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுத்து அப்படின்னா இது சர்ப்ரைஸ் தான் பண்ணும். ஸோ சர்ஜிக்கல் நீங்க வந்து நாளைக்கு வந்து பாகிஸ்தான் சொல்லாம நான் வந்து இன்னைக்கு தேதியில வந்து உங்களை வந்து சுடு போறேன், பாம்பு போட போறேன்னு சொல்லி நீங்க ரெடியா இருக்குன்னு சொன்னா அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்கல்ல சர்ப்ரைஸ்க்காக. ஸோ இதெல்லாம் ஃபுலிஷ் திங் ஆஃப் அட்வான்ஸ் நோட்டீஸ். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. இதுல வந்து சீக்கிரசி தேவை. அதனாலதான் நோட்ஸ் வந்து முதல்ல பிரிண்ட் பண்ணி ஏடிஎம்ஸ் வந்து ரெடி பண்றது, இதெல்லாம் பண்ணா மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கலி டவுட் வந்துடும். மக்களும் உஷார் தானே. ஸோ டவுட் வந்துடும் சொல்லி இதெல்லாம் வந்து முதல்ல பண்ண முடியல, இதுக்கப்புறமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்கோர்ஸ் சில பேர் செத்து போயிருக்காங்களா? போயிருப்பாங்க. ஆனா சொன்ன மாதிரி 80% ஹைப். அப்கோர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் கொஞ்சம் ஸ்லோவா இருந்திருக்கு. கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம், அது வந்து ஒத்துக்கிறேன், 100% ஒத்துக்கிறேன். அதுக்காக ஸ்கீமை வந்து வாபஸ் எடுங்கன்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துதான் செய்யுது. ஆனா முக்காவாசி வந்து ஒரு ஹைப்பா வந்து திருப்பி கிரியேட். ஒரு 2-3 ஹைப் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் சொல்றாரு லைன்ல நிற்கும் போது ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஹார்ட் அட்டாக் எப்போ வேணா வரலாம். தூங்கும் போது தான் நிறைய பேர் செத்து போறாங்க, நிற்கும் போது செத்து போறாங்க, வண்டி ஓட்டும் போது செத்து போறாங்க. அதுல ஹார்ட் அட்டாக் எப்போ வேணா வரலாம். லைன்ல நின்றதுனாலதான் ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஸோ இது வந்து சென்சேஷனலைசேஷன் பண்றது வந்து தப்பு. இன்னொருத்தர் சொல்றாரு, கிட்டத்தட்ட 10 லட்சம் ஒரு ரிப்போர்ட், மீடியா ரிப்போர்ட் தான், 11 lakhs வந்து ஏதோ லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக ரெடியா வச்சிருந்தா அது வந்து 0 ஆயிடுச்சு சொல்லி. ஏன் அந்த கேஷ் போயிட்டு நீங்க வந்து டெபாசிட் பண்ணலாம். டெபாசிட் வந்து எதுவுமே லிமிட்டே இல்லை. டெபாசிட் பண்ணிட்டு நீங்க வந்து டிடியை எடுத்து ஆட்டோமேட்டிக்கா ஹாஸ்பிட்டல் கொடுத்து நீங்க வந்து ஆபரேஷன் பண்ணிருக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி சில பேர் ஜென்யூனா ஓகே ட்ரபிள் ஃபேஸ் பண்ணிருக்காங்க, கேஷ் கிரன்ச் இருக்கு, ஒத்துக்கலாம். இதை வந்து எப்படி பெட்டர் ஆகுறதுன்னு சொல்லாம வெறும் அதை வந்து நெகட்டிவா பேசி இது வந்து ஸ்கீமே தேவையில்லை சொல்றது வந்து தப்பு. பேசிக்கலி அவங்க பணமே வந்து ஸ்டக் ஆயிருக்குன்னு சொல்லி ஸ்கீம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து நாட்டுக்கு நல்லதா? ஒரு வருஷம் கழிச்சு ஹைண்ட்சைட்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா போன வருஷம் வந்து நம்ம ஒரு 10 நாள் கஷ்டப்பட்டோமே, அது வந்து ஆக்சுவலா நல்லதா போயிடுச்சு, நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லதா இருந்திருக்குன்னு சொல்லி அப்போ சொல்லுவோம். நம்ம வெயிட் அண்ட் சி. மார்க்கெட் இந்த வீடியோ வந்து நீங்க லிங்க் சேவ் பண்ணி வைங்க. மேபி 1 year to 1.5 years அப்புறமா இது வந்து எல்லாரும் சொல்லுவீங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து கன்வெர்ட் பண்றது, எக்ஸ்சேஞ்ச் பண்றது 4000 வந்து மக்கள் வந்து அவங்க லேபரர்ஸ் வந்து அனுப்பிட்டே இருந்தாங்க. அதனால இங்கு போட்ட உடனே கொஞ்சம் லைன் கம்மி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 டேஸ்க்குள்ள வந்து எல்லாமே செட்டில் ஆயிடும். ஸோ ஃபர்கெட் த பொலிட்டிக்ஸ் ஆஃப் இட். இது வந்து நாட்டுக்கு நல்லது. ஆஸ் அ காமன் டாக்ஸ் பேயர் நம்ம வந்து இந்த ஸ்கீம் பத்தி சந்தோஷப்படணும். அண்ட்
மார்க்கெட் வந்து இதை வந்து பாசிட்டிவா தான் எடுத்துக்க போகுது. ஸோ இன்ஃபேக்ட் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் வந்து மக்களோட கேள்வி எடுக்கல. ஆனா ப்ளீஸ் நீங்க வந்து எங்க வெப்சைட் vriddhi.co.in VRIDHI.co.inல போயிட்டு இமெயில் அலர்ட் வந்து சைன் அப் பண்ணலாம். ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, என் ஃபேஸ்புக் பேஜும் இருக்கு, நாகர்கோவில்ல எங்க பிரான்ச் இருக்கு, நீங்க அங்க கூட காண்டாக்ட் பண்ணலாம் ஏதாவது ஐடியா வேணும்னா. அண்ட் ஸோ மார்க்கெட் வில் பாசிட்டிவ். அண்ட் நீங்க ஏதாவது கேள்வி இருந்தா என் இமெயில் ஐடி கூட நீங்க வந்து கேள்வியை அனுப்பலாம், vk@vriddhi.co.in. ஸோ ரொம்ப நன்றி. பொலிட்டிக்ஸ்ல வந்து இறங்காதீங்க. மக்கள் பொலிட்டீஷியன்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை வந்து டெஃபினட்டா கேட்காதீங்க. இது வந்து நாட்டுக்கு நல்லது. ப்ளீஸ் ஹெல்ப் அதர்ஸ் ஆல்சோ. யாராவது வந்து நீடியா இருந்தா. அண்ட் இது வந்து ஷார்ட் டேர்ம் பெயின் ஃபார் லாங் டேர்ம் கெயின். நன்றி.